இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற எல்லா ஆப்ஸ்க்கான டைரக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் லோக்கல் ஸ்ட்ரீம். இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம மொபைல் இருக்கிற ஃபைலை வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் ஆர் பிசிக்கு ரொம்ப ஃபாஸ்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் இந்த ஆப் ஓபன் பண்ணி ஸ்டார்ட் சர்வர் இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு மெயின் சர்வர் URL அப்படின்னு வந்து பார்த்தா காட்டும். தென் அதுக்கப்புறம் நம்ம டிவைஸ்ல ஹாட்ஸ்பாட் வந்து ஆன் பண்ணிட்டு நம்ம பிசி லேப்டாப்ல அந்த வைஃபை கனெக்ட் பண்ணிருங்க. ஒன்ஸ் வைஃபை கனெக்ட் பண்ணி அந்த அட்ரஸ் வந்து டைப் பண்ணி என்டர் அடிச்சிங்க அப்படின்னா நம்ம மொபைல் இருக்கிற ஃபைல் எல்லாமே நமக்கு வந்து அப்படியே பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டிடும். இங்கே உங்களுக்கு வந்து கேட்டகரி சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும், இமேஜ் வீடியோ பிக்சர்ஸ் எல்லாமே. தென் அதுக்கப்புறம் டேரெக்டாக ஃபைல் மேனேஜர் கூட ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். தென் இந்த ப்ரிவியூ காட்டுறது சூப்பராக வந்துருக்கு. நம்ம அங்கே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபோனில் இருக்கிற ஃபைலில் வந்து பார்த்தா பிசி ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ கேபிள் இல்லாத டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் குயிக் பால். ஸோ இந்த ஃபீச்சர் நம்ம ரெட்மி ஃபோனில் வந்து பார்த்துருப்போம். அந்த ஃபீச்சருக்கு இப்போ நமக்கு ஒரு ஆப்பே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா பர்மிஷன்லாம் வந்து கேட்க கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து சின்ன ஒரு டாட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்கட்லாம் வந்து வரும். அதை நம்ம ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை மொத்தமாக நம்ம 5 ஷார்ட்கட் வந்து வச்சுக்க முடியும். ஸோ இப்போ நான் மேலே வந்து பாருங்க பேக் பட்டன், ஹோம் பட்டன், அதுக்கப்புறம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறதெல்லாம் வச்சிருக்கேன். நம்ம சிங்கிள் ஹேண்ட் யூஸ் பண்ணும்போது பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி டைம் இந்த ஷார்ட்கட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த குயிக் ஷார்ட்கட்டில் உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னு நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்க்குள்ள வந்து செலக்ட் ஷார்ட்கட்னு இருக்கும். அங்கே போனீங்க அப்படின்னு நம்மள ஈஸியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒன் கூகுள் ஒன். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப் நம்ம ஃபோனில் வந்து இருக்கணும். நம்ம கூகுளில் வந்து பார்த்தா 15 ஜிபிக்கான ஃப்ரீ ஸ்டோரேஜ் வந்து கொடுப்பாங்க. அந்த 15 ஜிபி நமக்கு வந்து இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபுல்லாக இருக்குது, என்னென்ன தேவையில்லாத ஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ்லேயே நமக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். தென் அது கீழே உங்களுக்கு வந்து பேக்கப் ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ நம்ம டிவைஸில் இருக்க ஃபைலில் வந்து பேக்கப் பண்ணுறதுல இந்த ஆப் மூலம் பண்ணிக்க முடியும். தென் அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த க்ளீன் அப் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஃபைல் என்னென்ன இருக்குது, தென் இமெயில் என்ன அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம், தென் லார்ஜ் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். தென் நம்ம டெலிட் பண்ண ஃபைல் ரீசைக்கிள் பின் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட 15 ஜிபி தான் யூஸ் பண்ணுறோம். பட் சீக்கிரமாக நமக்கு வந்து ஃபுல் ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிள் நான் லார்ஜ் டிரைவ் ஃபைல் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா என்னோட டிவைஸ் என்னென்ன பெரிய ஃபைல் இருக்கோ அது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். நான் வேணுன்றதை வச்சுட்டு வேணா டெலிட் பண்ணிக்க முடியும். இப்படி நம்ம பண்ணுறது மூலமாக நம்ம ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நம்ம கூகுளில் வந்து பார்த்தா 15 ஜிபிக்கான ஃப்ரீ ஸ்டோரேஜ் வந்து கொடுப்பாங்க. பட் டக்குன்னு ஃபுல் ஆயிரும். பட் இந்த ஆப் வச்சு நம்ம வந்து தேவையில்லாத ஃபைலை கிளியர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதுக்காக கண்டிப்பாக இந்த ஆப் மறக்காம இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் ஆஃப்லைன் அதிகமாக மியூசிக் கேட்பீங்க அப்படின்னா லோட்டஸ் மியூசிக் பிளேயர் செக் பண்ணி பாருங்க. ஓகே இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் நமக்கு வந்து பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. மேலே உங்களுக்கு வந்து ட்ராக்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்பம், பிளேலிஸ்ட், ஆர்டிஸ்ட் அதெல்லாம் ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். தென் ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் என்னென்ன சாங்லாம் வச்சிருக்கீங்களோ அதில் லைனாக உங்களுக்கு வந்து பார்த்தா காட்டும். இல்லை எக்ஸ்ட்ரா சாங் ஆட் பண்ணுறதுக்கு அந்த செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்தா மியூசிக் ஸ்கேன் இருக்கும். அந்த மியூசிக் ஸ்கேனில் வந்து பார்த்தா இன்க்ளூடட் ஃபோல்டர் இருக்கும். அங்கே நீங்கள் வந்து பார்த்தா ஃபோல்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்க முடியும். அந்த ஃபோல்டர் இருக்க சாங் எல்லாமே நமக்குள்ளே வந்து வந்துடும். இது நம்ம சாங் வந்து ப்ளே பண்ணுறோம். அப்போ அந்த கீழே லுக் வந்து பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. தென் இந்த ஆப்பில் உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். மேலே ஸ்லீப் டைமர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ குறிப்பாக ஆட் வந்து சுத்தமாக வரது கிடையாது. ஸோ ஒரு ஆஃப்லைன் நல்ல மியூசிக் பிளேயர் வேணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா லோட்டஸ் மியூசிக் பிளேயர் செக் பண்ணி பாருங்கள். ஓகே நெக்ஸ்ட் ஒன் பீட்டா மேனிக். இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்லாப்பெல்லாம் வந்து இருக்கும். அதில் பீட்டா வெர்ஷன் வந்து இருக்கும். அந்த பீட்டா வெர்ஷன் நம்ம ரொம்ப ஈஸியாக ஜாயின் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஜிமெயில் சைன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் சைன் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்கள் ஃபோனில் என்னென்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதில் எதெல்லாம் பீட்டா டெஸ்டிங் அவைலபிளாக இருக்கும் எல்லாமே லைனாக வந்து பார்த்தா காட்டும். தென் உங்களுக்கு எந்த ஆப்போட பீட்டா நீங்கள் ஜாயின் பண்ணி நினைக்கிறீங்களோ ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா பிகம் டெஸ்டர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த பீட்டா டெஸ்டிங் நம்ம எதுக்கு ஜாயின் பண்ணுறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வர ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் பீட்டாக்கு தான் வரும். பீட்டா டெஸ்டிங் கம்ப்ளீட் ஆனால் ஸ்டேபிளுக்கே வந்து போகும். அதனால் அவங்க ஆப்பில் டெஸ்ட் பண்ணுற ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டாக நமக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். அதுக்கு வந்து நம்ம பீட்டாவும் ஜாயின் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஆப் மூலமாக பீட்டாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒன் கிரெயின். இது நமக்கு வந்து பார்த்தா ஒரு கேமரா ஆப். இது நம்ம மோஸ்ட்டாக ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா ஃபில்டரில் ஆட் பண்ணுவோம். பட் இந்த ஆப்பில் நமக்கு வந்து பார்த்தா கேமரா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபில்டர் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் நமக்கு இந்த மாதிரி வந்துருக்கும். ஸோ மேலே உங்களுக்கு அந்த ஃப்ரேம் ரேட் வந்து மாற்றிக்க முடியும். இப்போ 1:1, அதுக்கப்புறம் 3:4, 2:3 அந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்ற சைஸ் வந்து வச்சுக்க முடியும். தென் கீழே உங்களுக்கு வந்து பார்த்தா கலர் ப்ரொஃபைல் வந்து இருக்குது. அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட் கலர் ஸ்விட்ச் ஆகிறது வந்து பார்க்க முடியும். அது கீழே ஃபிலிம் செட்டிங்ஸ்னு இருக்கும். நம்மளே வந்து மேனுவலாக வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். தென் கீழே வந்து ஆட்டோ ஃபோக்கஸ், மேனுவல் ஃபோக்கஸ்க்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மேனுவல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஐஎஸ்ஓ ஷட்டர் ஸ்பீட் எல்லாமே நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். தென் இதில் எடுத்த சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்து பார்த்தா கிடைக்கும். ஸோ இந்த ஆப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதனால் ஆட் பண்ணியிருக்கோம்.
நெக்ஸ்ட் ஒன் டார்க் நோட்ஸ். ஸோ இந்த ஆப்பில் நமக்கு வந்து நோட்ஸ் அதுக்கப்புறம் டூ டூ லிஸ்ட் ரெண்டுமே ஒரு இடத்துல வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த ஆப்பில் நமக்கு வந்து கீழே ப்ரெஸ் பட்டன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணும்போது வந்துட்டு செக் லிஸ்ட் அதுக்கப்புறம் நோட் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் வந்து காட்டும். செக் லிஸ்ட் அப்படின்னா நமக்கு வந்து டூ டூ லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். நோட்ஸ் அப்படின்னு நோட்ஸ் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு செக் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃபோல்டர் மாதிரி வந்து கிரியேட் ஆகிடும். அதுக்குள்ளே போய் நம்ம வேணும் டூ டூ லிஸ்ட்லாம் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்க முடியும். இன்டர்ஃபேஸ் நமக்கு வந்து பாருங்க இந்த மாதிரி லுக்கில் வந்து இருக்கும். தென் அதுக்கப்புறம் நோட்ஸ் நம்ம இதே மாதிரி வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் அதிகமாக நோட்ஸ் அண்ட் டூ டூ லிஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஆப் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் நமக்கு வர கால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஆர் பின் போட்டு வந்து பார்த்து ப்ரொடக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த ஆப்போட நேம் நமக்கு வந்து இன்கமிங் கால் லாக். இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில பர்மிஷன்லாம் வந்து கேட்க கொடுத்துருங்க. தென் அதுக்கப்புறம் கீழே நமக்கு செட் லாக் டைப் அப்படின்னு இருக்கும். பின் ஆர் பேட்டர்ன் போட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். தென் கீழே நமக்கு எனேபிள் லாக்னு இருக்கும். அதை வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான் நம்ம செட்டப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ கால் வந்தாலும் பேட்டர்ன் ஆர் பின் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். நீங்கள் அந்த பேட்டர்ன் ஆர் பின் போட்டால் மட்டும்தான் கால் அக்செப்டே பண்ண முடியும். ஸோ உங்கள் மொபைலுக்கு வர கால் நீங்கள் மட்டும் தான் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப் யூஸ் பண்ணலாம். ஓகே நெக்ஸ்ட் ஒன் டெப்த் லைவ் வால்பேப்பர். இதில் நம்ம சூப்பரான கலெக்ஷன் லைவ் வால்பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கிளாக் வந்து பார்க்கலாம். இந்த கிளாக்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த கிளாக் வேணுமோ அந்த கிளாக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன் ஆகும். டவுன் ஆனதுக்கப்புறம் கீழே செட் ஆஸ் வால்பேப்பர்னு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் செட் வால்பேப்பர் கொடுத்து நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனுக்கு வேணுமா லாக் ஸ்க்ரீனுக்கு வேணுமா ரொம்ப ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். இது அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹோம் ஸ்க்ரீன் லுக் வந்து பாருங்கள், பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதில் இருக்கிற நம்ம எல்லா கிளாக்கும் நமக்கு வந்து பார்த்தா ஃப்ரீ கிடையாது. ஒரு சில கிளாக் மட்டும் தான் ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தா ப்ரோ வெர்ஷன். இந்த வால்பேப்பர் நீங்க வந்து பார்த்தா ஹோம் ஸ்கிரீன் லாக் ஸ்கிரீன் அப்ளை பண்ணும்போது சூப்பரான லுக் வந்து பார்த்தா கிடைக்குது. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் கட்டோ. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தா வால்பேப்பர் ஆப் தான். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஆப் நமக்கு வந்து பார்த்தா லைவ் வால்பேப்பர். இது நமக்கு வந்து பார்த்தா நம்ம நார்மலாக ரெகுலரான வால்பேப்பர். இதுலேயும் நம்ம சூப்பரான கலெக்ஷன் ஆஃப் வால்பேப்பர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹோம் ஸ்கிரீன் ஓப்பன் பண்ணும்போது கேட்டகரைஸ் வைஸ்ல வந்து பார்த்தா உங்களுக்கு இமேஜ் வந்து இருக்கும். உங்களுக்கு வேணுன்றதை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். தென் அது பக்கத்தில் வந்து கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே நம்ம வந்து பார்த்தா என்ன கலர் டோனில் வேணும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. நமக்கு சம்மர், பிளாக்கு, ஒயிட்டு, ஆரஞ்சு, ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு எந்த கலர் டோன் செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற வால்பேப்பர்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அதை நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஆப் நமக்கு ஒரு பெய்டு வெர்ஷன் தான். பட் ஃப்ரீயில் நமக்கு ஒரு சில வால்பேப்பர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதை நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்த எல்லா ஆப்ஸ்க்கான டேரக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்த்த ஆப் லிஸ்ட்டில் வந்து பார்த்து உங்களுக்கு எந்த ஆப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தென் அதுக்கப்புறம் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.